நான் ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில எந்திரிச்சோன்னு ஒரு 2 இளநீ வெட்டி குடிச்சிடுறது. அதுவும் இல்லாம இந்த கடைக்கு போய் இளநீ வாங்குற அந்த கதையெல்லாம் இல்லாம மொத்தமா ஒரு வாரத்துக்கு தேவையானதை பையில வாங்கி வந்து வச்சுக்கிறது. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளநியை வெட்டி நான் குளிச்சிருக்கேன்னு சொல்லலாம். உடம்பெல்லாம் பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா இளநியை வெட்டி மேல ஊத்துறதுனால நம்ம அந்த பிம்பிள்ஸ் எல்லாமே டக்குன்னு பொரிஞ்சிரும். சோ இது அந்தமான்ல இருக்கும்போது நான் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா இங்க ஒரு இளநீ 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்து வாங்கும் போதுதான் அதோட வேல்யூ என்னன்னு புரியுது. எல்லாரும் என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மந்த் யூடியூபோட ரெவன்யூ $562 வந்திருக்கு. சோ என்னோட வேலை முழு டைம் யூடியூபர் தான். அப்புறம் நியூஸ் கேள்விப்பட்டு அறக்க புறக்க ஓடி வந்து கங்குவா படத்துக்கு டிக்கெட் எடுத்து தியேட்டருக்குள்ள போனேன். ஏன் அந்த அவசரம் அப்படின்னா, எல்லாரும் சிறுத்தை சிவா அப்படின்றது வந்து கங்குவா சிவா அப்படின்னு மாறப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்படி என்ன இருக்கு இந்த படத்துல, பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். படம் பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க கொடுத்த பில்டப்புக்கான படம் இல்ல. ஆனா சூர்யா நடிச்சிருக்காங்க நல்லாவே. படம் ஒரு டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. படம் முடிச்சு